மாயாவை பார்த்து விஷ்ணு அவர்கள் எப்போ பார்த்தாலுமே மார்க்கிங் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ எனக்கு அந்த அர்த்தம் வந்து புரியல. இன்றைக்கி ப்ரோமோ 3 பார்க்கும்போது அதுக்கான அர்த்தம் வந்து புரியுது. விஷ்ணு விஜய் அவரோட ஸ்டைலில் ஒரு விஷயத்தை வந்து நரேட் பண்ணிகிட்ருக்காரு. குறிப்பாக வந்து பூர்ணிமா பற்றி சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களோட முக பாவனையும் அண்ட் ரியாக்ஷனும் அவ்வளோ கேவலமாக வந்து இருக்குது. அது பார்க்கவே ரொம்ப கேவலம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தா இன்னும் கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேடமுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்க் என்னென்னா, மற்றவங்களை பற்றி, அதாவது ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த கண்டஸ்டண்ட்டை தேர்ந்தெடுத்து இவங்க எப்படி வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி பிக் பாஸ் சீசன் 7க்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஜர்னியாக ஒரு நரேட் பண்ணி சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கர ப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு டாஸ்க் தான். ஆக்சுவலி சொல்லப்போனால் உள்ள மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதை நீங்கள் ப்ரோமோ 2லேயே பார்த்துருப்பீங்க. பூர்ணிமா அவர்கள் முழுக்க விஷ்ணு விஜயை பற்றி கேவலமாக வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அவர் எப்படி என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வெளிப்படையாக வந்து எல்லோரும் முன்னாடி போட்டு உடைச்சிருந்தாங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போது நம்மளுடைய அர்ச்சனா அவர்களை பற்றி யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா பேசுகிறாங்க. மாயா என்னத்தை குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனா அவர்கள் கேமராவுக்காக எல்லா விஷயங்களும் செய்கிறாங்க. அவங்க செஞ்சால் மட்டும் ஏன் வந்து யாருமே எதுவுமே கேள்விகளாக எழுப்புறதே கிடையாது தப்பு பண்ணாலும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது கரெக்டான கேள்வி, ஓகேங்களா? தப்பு பண்ணால் யாராக இருந்தாலும் அதை தட்டி கேட்கணும். ஆனால் நீங்கள் தப்புக்கு மேலே தப்புன்னு சொல்லி பண்ணுறதுனால தான் மாயா அப்படின்னாவே ஒரு பிராண்ட் ஆகிப்போச்சு, சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் எல்லோரும் கேள்விகளாக வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அண்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு சில விஷயங்கள் வந்து செய்வீங்க. அந்த சாதாரணமான விஷயம் கூட உள்நோக்கு ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க ஒரு விஷயத்தை எங்களுக்கு வந்து பேக்கேஜாக பண்ணி. அதனால தான் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் சிரித்தாலும் அதில் ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணி விட்டீங்க. அது நீங்கள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து மாயாவோட போர்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம், அதான் ரீசெண்டாக இப்போ வந்து புள்ளி கேங்கோட ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அம்மா குழந்தை புள்ள அப்படின்னு சொல்லி பாசமாக வந்து பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்கல்ல விசித்ரா மேம். சேர்க்க சரியில்லை அப்படின்னு சொல்கிறது உண்மை தான் போல். இப்போ இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விசித்ரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தினேஷை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. தினேஷ்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ணி போயிருந்துருக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி. இப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு விசித்ரா வந்து தினேஷ்க்கு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? விசித்ரா மேம் வந்து சொல்கிறாங்க தினேஷ்க்கு. ஆக்சுவலாக பர்சனலாக அட்டாக் பண்ணது யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ரொம்ப பர்சனலாக அட்டாக் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து திரும்பி வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் இதை சீக்கிரமாக மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தயவு செய்து ஏற்றுக்கோங்க. என்னென்னா, ஒருத்தனுடைய பர்சனலில் வந்து நம்ம தலையிடுறது பெரிய தப்பு. அவனுக்கு நான் ஒரு டெசிஷன் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு தப்பு, அவங்களோட அனுமதி இல்லாமல். 3வது தப்பு, அவங்கள பற்றி நீங்கள் புலம்புறது. அதுவும் குறிப்பாக போனவன் வரவே கூடாது, தயவுசெய்து வந்துடாதம்மா, இவன் இருக்கிறத விட இல்லாமல் இருக்கிறதே மேலு அப்படின்னு சொன்னதெல்லாம் மிக கொடுமையான வார்த்தைகள். அதுவும் நீங்கள் மதர்வுட்டாக சில விஷயங்களை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, மதர்வுட் யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க, ஓகேங்களா? எங்கள் வீட்டில் அப்படி நினைக்க மாட்டாங்கப்பா. நான் பார்த்த அம்மாக்கள் வந்து யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. இவ்வளோ கேவலமாக யாரும் வந்து நடந்துக்கவும் மாட்டாங்க. அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. அதனால ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பர்சனலாக வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை மறுபடியும் பிராண்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். விசித்ரா மேமோட ஆட்டமெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஓட்டிங் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் முன்னாடி கூட யோசிச்சுட்டு இருந்தேன், அர்ச்சனா அவர்களும் விசித்ராவும் டாப் 2ல் வந்து வருவாங்க. அர்ச்சனாவுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மதரோட சென்டிமெண்ட்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்களா விசித்ரா. ஸோ அதனால் அவங்களுக்கு கூட வந்து கப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். அது மாதிரிலாம் பண்ணுறது உண்டு தான். ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஓகே இவங்களுக்கு கொடுக்கலாம். மதர்வுட்டாக வந்து இருக்காங்க, நிறைய பெண்களை வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்காக கூட வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க பண்ண வேலையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிப்போச்சு, மொத்தமாக அப்செட் ஆகிடுச்சு. எங்களுக்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்செட். விசித்ரா இப்படி பண்ணுவாங்க பேசுவாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததாக 3வது பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் அந்த ப்ரோமோவில். அது என்ன அப்படின்னாக்கா, விஷ்ணு விஜய் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்காரு. அவங்க என்னென்னா, அந்த எலிமினேஷன் கேம் வந்து விளையாடுவாங்க. ஒருத்தனை வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி ஒருத்தனை வந்து அந்த கேமை விட்டு வெளியே வர வச்சு அவனை வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பண்ணி அவனை சுத்த விட்டு அதுக்கப்புறம் எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புறது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு விஜய் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாயாவோட முக ரியாக்ஷன்ஸ் அண்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக சொல்கிறேன், கேவலத்திலும் கேவலம். அந்த புல்லிங்னு சொல்கிறது, மார்க்கிங்னு சொல்கிறது எல்லாமே 100% மாயாவுக்கு வந்து ஒத்திட்டு போகும், ஓகேங்களா? ஸோ அந்த லெவலுக்கு கேவலமாக கீழ்த்தரமாக இறங்கி தான் பண்ணுறாங்க. இப்போது இன்றைக்கி வந்து ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துனா, பூர்ணிமா ஓன்னு உட்காந்து அழுகு.
என்னத்துக்கு அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை விஷ்ணு விஜய் வந்து ஏமாத்திட்டான். அவனுக்காக நான் என்னென்னமோ பண்ணேன். என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான். என்னை யூஸ் அண்ட் த்ரோ மாரி கசக்கி பிழிஞ்சு பிசாட்டான். அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதே விஷயத்த தானே நீங்க இன்னொருத்தனுக்கு பண்ணீங்க. நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லையே இந்த இடத்துல. நீங்க இன்னொருத்தனுக்கு பண்றது, அவன் உனக்கு பண்றான். அவ்வளோதான். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, "அப்பனுக்கு அப்பன் சுப்பன் இருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு. நீ ஒரு கிரிமினல் அப்படின்னா, உன்னை விட கிரிமினல் நீ ஒருத்தனை ஏமாத்துற அப்படின்னா, இன்னொருத்தன் உன்னை ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்கான் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அந்த ஒரு விஷயத்த நீங்க லைஃப்ல என்னைக்கு புரிஞ்சுக்கிறியோ, அப்ப நீ நல்லவனா நடந்துக்க ட்ரை பண்ணுவீங்க. ஓகேவா? மாயாவெல்லாம் இவ்வளோ ரியாக்ஷன்லாம் குடுக்குறாங்கல்ல, அவங்களாம் பார்த்தா பலார்ன்னு அற விடுற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் வந்து குடுக்குறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அண்ணன்னு சொல்லி ஒரு பிரதீப் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தாப்புலல்ல, ரெட் கார்ட குடுத்து வெளிய அனுப்பிச்சாங்களே, அந்த ரெட் கார்ட வந்து யோசிச்சு பாருங்க. மாயா வந்து எந்த விதமான அந்த முகபாவனைகள்லாம் பெருசா காட்டாம டக்குனு எடுத்து அந்த ரெட் கார்ட குடுத்துட்டு கிளம்பிட்டே இருந்தாங்க. போயிட்டதுக்கப்புறம் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க பாருங்க, ஒரு இது பண்ணுறாங்க பாருங்க. அண்ணா, 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 அண்ணான்னு சொல்லி, இவ்வளோக்கும் அந்த மனுஷன் இந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ நெருக்கமாவும் பழகல. பெருசா வந்து ரொம்பவே அட்டாச்டா கூட இல்ல. இவங்களா போய் அட்டாச் பண்ணிக்கின்னு கைத்தட்டல்லாம் பார்த்து, எல்லாத்தையும் பண்ணி, கையிலலாம் ஒரு கிஸ் குடுத்து, அந்த பையன அப்படி இப்படி போர்ட்ரேட் பண்ணி, பூர்ணிமா நீங்களும் தான். இன்னைக்கு உட்காந்து விஷ்ணு விஜய் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அழுறீங்கள்ல, அதான் அப்பனுக்கு அப்பன் சுப்பன் இருப்பான். ஓகேங்களா? அதுதான் விஷயம். முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். அது வந்து மேலே இருக்கிறவனுக்கு வந்து தெரியும். அதான். நீங்க ஒருத்தனுக்கு வந்து பண்ணீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண்ணிட்டான். அவ்வளோதான். ஸோ எவ்ரி ரியாக்ஷன் ஹேவ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு பூர்ணிமா அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. சாரி ஃபார் தட். ஸோ லைக் போடாதவங்க லைக்கை போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சிறப்பு மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு தவறு சந்திக்கிறேன். அன்டில் தன் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.